வணக்கம், நான் உங்க இருமதி பந்தலராஜா. இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்றேன், பார்த்துட்டு வாங்க. காரைக்குடி தொகுதியோட வேட்பாளராக இருக்கும்போது சிரிச்சு சிரிச்சு ஓட்டு கேட்டவர், கும்பிட்டு கும்பிட்டு ஓட்டு கேட்டவர், உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொன்னவர், உங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னவர், இப்போ ஒரு சால்வை பொத்த வந்தவர் மேல கோவப்படுறாரு, சால்வையை பிடுங்கி போடுறாரு. இப்படி ஒரு சிடுமுஞ்சியவா எம்எல்ஏ ஆக்குனீங்க காரைக்குடிக்கு. பார்த்தீங்களா, அவரோட இன்னொரு முகத்தை காமிச்சிட்டாரு. இப்படி இந்த வீடியோவை பார்த்து சமூக வலைதளத்தில் நிறையா பேர் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க, அவதூற பரப்புறாங்க. சரி, நம்ம கேப்டன் ஸ்டைலில் சொல்லணும்னா, ஒரு பக்கத்தை தானே பார்த்தீங்க, இன்னொரு பக்கத்தை பாருங்க. இன்னொரு வீடியோ போடுறேன் பாருங்க. ஓட்டு கேட்டு தண்ணி காசு கொடுத்து வாங்குறோம்னு சொன்னாங்க. 15 ரூபா ஒரு அம்மாயில மத்ததுக்கு யூஸ் பண்றாங்க, குடிக்கிறதுக்கு மட்டும் காசு கொடுத்தே வாங்குறாங்க. சொல்லுங்க, முதலமைச்சர் அமைச்சு வச்சான்னு சொல்லுங்க. தண்ணி ஊருக்கு, நம்ம ஊருக்கு 20 நாள்ல தண்ணி வரும்னு சொல்லுங்க. அதாவது ஒரு கிராமத்தில் குடிநீர் பிரச்சனை இருக்குது. ஓட்டு கேட்க போகும்போது எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, கம்மாயிலேருந்து தண்ணியை தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறோம், குடிக்கிறதுக்கு தண்ணி 15 ரூபா ஒரு குடம், 15 ரூபா காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வேதனையை தெரிவிக்க, ஜெயிச்சு அமைச்சராகி காரைக்குடி தொகுதிக்கு வந்ததும் அந்த கிராமத்துக்கு போய் தேவையான குடிநீர் வசதியை செஞ்சு தந்து இன்னும் 20 நாளில் உங்கள் குடிநீர் பிரச்சனை தீரும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கான எல்லா வழிகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரியா? அந்த குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொதுமக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி மக்கள் குறைய கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் மேலேயும் தப்பு கிடையாது. அந்த அண்ணன் ஒரு பாச மிகுதியில் சால்வை பொத்த வாராரு. அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டு இருக்கேன்ல, பேசி முடிச்சதுக்கப்புறம் சால்வை போட்டு அதாவது இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. மக்கள் குறைய சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பாராட்டுறது, சால்வை பொத்துறது ஒரு சில பேர் ஆர்வ மிகுதியில் பண்ணிடுவாங்க. அதை கண்டிக்க வேண்டியது ஒரு அமைச்சரோட வேலை. அந்த விஷயத்தை தான் டாக்டர் பிரபு அவர்கள் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் இது தேவையா அப்படின்னு சொல்லி அந்த சால்வையை பிடுங்கி வைக்கிறேன். அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அதெல்லாம் போட மாட்டாங்க. அதாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் விஷயத்தில் மீடியாக்கள் எப்பேற்பட்ட ஒரு எச்ச வேலையை பார்த்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வேலையை டாக்டர் பிரபுவுக்கு இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் செஞ்சாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் மேலே எவ்வளவுதான் அவதூறு பரப்புவீங்க? இங்கே உட்காந்து அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்தாலும், அவரை பற்றி என்ன தப்பாக பேசினாலும் அவர் செய்கிற நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். நீங்கள் உட்காந்து வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு கிடங்க. நன்றி.